சென்னை கொளத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு கலாச்சாரமாக வைக்கப்பட்டுள்ள பல்வேறு நிகழ்வுகளை பார்வையிட்டு வருகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினும் அந்த கலாச்சார நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார். அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோரும் இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், கூடுதல் விவரம். பாலா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தமது சட்டமன்ற தொகுதியில சமத்துவ பொங்கலை கொண்டாடி வரக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வருடந்தோறும் இந்த பொங்கல் விழா என்பது நடைபெற்று வரும். அதே போன்ற இந்த வருடமும் பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கட்சி சார்பாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அதிலும் சட்டமன்ற அலுவலகம் அருகிலேயே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர் அமைச்சருமான சேகர் பாபு இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார். அதிகமான இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் பெண்கள் அதிகமானோர் பங்கேற்று அனைவரும் ஒரே சேலை அணிந்து பொங்கல் வைக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சட்டமன்ற அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்தில் பிரதான அந்த சாலையில் தோரணங்கள், அதே போல பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நினைவூற்றக்கூடிய இந்த விளையாட்டு போட்டிகளை நினைவூற்றக்கூடிய வகையில அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு பொங்கல் விழா என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் பார்த்தோம். தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் தற்போது அருகில் வந்திருக்கிறார்கள். அங்கு பாரம்பரியமாக பறைசாற்றக்கூடிய வகையில கிராமத்து பானையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பசு மாடும் கன்றுக்கும் அங்கு வாழைப்பழம் ஊட்டக்கூடிய காட்சி. அதே போல பொங்கல் வைத்திருக்கக்கூடிய பெண்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு. பொங்க பானையில் பொங்க வைக்கப்பட்டிருக்க பானையிலே அந்த பானைகள் அவர் பார்வையிட்டு அந்த பதம் பார்க்கக்கூடிய பொங்கல் பதம் பார்க்கக்கூடிய காட்சி நாம் பார்க்கிறோம். இப்படி பொங்கல் விழா என்பது வருடந்தோறும் சமத்துவ பொங்கலை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகிறார். அந்த வகையில இந்த வருடமும் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் மொத்தம் 3 நிகழ்வு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த சட்டமன்ற அலுவலகத்தில் அருகிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற பொங்கல் விழா. அதே போன்று துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று 3 நிகழ்வுல பங்கேற்கிறார்கள். அடுத்தடுத்து இதே பொங்கல் நிகழ்ச்சியிலும் ஒரு பங்கேற்கக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடியுது. இன்று சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அவர் பொங்கல் விழாவை பங்கேற்கக்கூடிய காட்சிகளும் பொங்கல் வைத்து சட்டமன்றத்தில் முன்னாள் உறுப்பினர் ரங்கநாதன் அவர்களுக்கும் மேயர் பிரியா அவர்களுக்கும் பொங்கல் கொடுத்ததை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அதே போன்ற எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார் பாலசுப்ரமணியன். பொங்கல் என்றாலே கொண்டாட்டம் தான். அதுவும் கிராமத்து சூழலை மையமாக கொண்டு பொங்கல் விழா கொண்டாடுவது மிகவும் தனிச்சிறப்பு. அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதிக்குட்பட்ட கொளத்தூர் சட்டமன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெறும் இந்த பொங்கல் விழாவில் பாரம்பரிய உடைகள், பாரம்பரிய கலாச்சாரத்தை பின்பற்றும் வகையில் கிராமத்து சூழலை பிரத்யேகமாக அமைத்து தற்போது பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிகழ்வில் ஏராளமானோர் பங்கேற்றிருக்கின்றனர். பல்வேறு நிகழ்வுகளும் இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். கொளத்தூர் சட்டமன்ற அலுவலக வளாகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் பானையிட்டு அதில் வந்தோருக்கு உணவளித்தார்.
தொடர்ந்து அங்கு குழுமி இருக்கக்கூடிய பெண்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த விழாவில் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோரும் அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கின்றனர். நம்முடைய சிறப்பான நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அன்னியார் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அன்னியார் அவர்களுக்கு தற்போது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மதிப்பிற்குரிய மேயர் அவர்கள் அன்னியார் அவர்களுக்கு நினைவு பரிசு தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அழகான தருணத்தில் ஒரு அழகிய புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் தருணம் இது. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான பொங்கல் பரிசினை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். பரிசுகளை பெற்றுக் கொள்வதற்காக மாணவிகளை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சந்தியா பிரபா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தனலட்சுமி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். சந்தியா பிரபா அவர்களை தொடர்ந்து தனலட்சுமி அவர்களுக்கு பொங்கல் சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து வர்ஷா அவர்களை அழைக்கிறோம். வர்ஷா அவர்களை தொடர்ந்து நூர் ஜஹான் அவர்கள், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற அலுவலக வளாகத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொங்கலை வழங்கினார். தொடர்ந்து தற்போது அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி மாணவிகளுக்கு பொங்கல் பரிசுகளையும் வழங்கி பொங்கல் வாழ்த்தை தெரிவித்து வருகிறார். கொளத்தூர் சட்டமன்ற அலுவலக வளாகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் விழாவில் பங்கேற்றிருந்தார். இந்த விழாவில் பல்வேறு பரிசுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கியிருக்கிறார்.